அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை புகழ்வதற்காக, போற்றுவதற்காக, துதிப்பதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும், அதுல 6346 வசனங்கள் உள்ளதாகவும் அறிகிறோம். அதுல தொடர்ச்சி நாம பல வசனங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுக் கொடுக்க நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடந்த வாரத்துல நாம சூரா 31 லுக்மான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வரிசையா பார்த்துட்டு வந்தோம். அதுல நம்ம 13 வசனம் பார்த்திருக்கிறோம். போன வாரத்துல 12 மற்றும் 13 பார்த்தோம். அதுல லுக்மான் அவருடைய ஞானம், லுக்மானுக்கு அல்லாஹ் ஞானம் அளித்ததாகவும் அது ஒரு கொடையாகவும் சொன்னாரு. திருப்பி லுக்மான் தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செஞ்சதை பத்தி கடைசியா பேசி முடிச்சோம். அந்த வசனம் என்ன? லுக்மான் தன்னுடைய மகனிடம் அவருக்கு உபதேசம் செய்தவராக அவர் கூறியதை நினைவு கூறுகிறார்கள் சொல்லி, என் மகனே, கடவுளுடன் போலி தெய்வங்களை செய்யக்கூடாது, அமைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பத்தி அவர் சொன்னாரு. ஏன்னா போலி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சு இப்ப சொன்னதை பார்த்தோம். அவருடைய தொடர்ச்சி அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனமா இன்னைக்கு பார்க்க போறோம். 14. அது நமக்கு முதல் கட்டளை லா இலாஹா இல்லல்லாஹ் அறிஞ்சிருக்கிறோம். இந்த வசனத்துக்கு ரஷாத் இரண்டாம் கட்டளையும் கொடுத்திருப்பார். இரண்டாம் கட்டளைன்னு எப்படி கடவுளை மட்டும் நாம வழிபடுவது நமக்கு முதல் கடமையா இருக்குதோ, கட்டளையா இருக்குதோ, அது அடுத்தபடியா சொல்லக்கூடிய வசனமா வர்றதுனால இது நம்முடைய இரண்டாவது கட்டளையா இருக்குது. அது எது அப்படின்னாக்கா, நம்ம பெற்றோரை பேணுவது, பெற்றோரை மதிப்பது, பெற்றோரை கண்ணியப்படுத்துவதுங்கிற ஒரு வார்த்தையில நமக்கு அல்லாஹ் சொல்றாரு. நம்ம பார்ப்பாங்க. வசனத்தை முழுசா படிச்சிருவோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். 31:14. அவருடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு மனித படைப்பை நாம் ஏவினோம். அவருடைய தாய் அவனை சுமந்தாள். மேலும் அந்த சுமை கனத்துடன் மேலும் கனம் கூடிக்கொண்டே சென்றது. பால்குடி மறக்க செய்யப்படும் வரை அதற்கு 2 வருடங்கள் தீவிர கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. நீங்கள் எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றியுள்ளதாக இருக்க வேண்டும். இறுதி விதி என் வசமே உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு வருஷமா பார்ப்போம். இதுல தொடக்கத்துல பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு மனித படைப்பை நாம் ஏவினோம்ங்கிறார். நாம தான் மனித படைப்புக்கு நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்ல ஏவல சொல்றார். எப்படி கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நமக்கு முதல் கட்டளையா இருக்குதோ, அதுக்கு அடுத்த 2ஆம் கட்டளையாக அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு நாம் ஏவினோம்ங்கிறார். இப்ப பெற்றோரை கண்ணியப்படுத்துவதே ஒரு வழிபாட்டின் அங்கமா இருக்குது. அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே இதெல்லாம் செய்யும் சொல்றாங்களோ அது ஒரு வழிபாடு தானே. அதே மாதிரி நம்ம பெற்றோரை மதிக்கிறோம் அப்படின்னா அதுவும் வழிபாட்டின் ஒரு அங்கமா இருக்குதுங்கிறத நம்ம இந்த வசனத்துல புரிஞ்சு கொள்ள முடியும். பெற்றோரை கண்ணியப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்பாங்க. கண்ணியப்படுத்துறதுனா என்னன்னா, பெற்றோர்கிட்ட பேசும்போது மென்மையா பேசுறது, சாப்பிட்டா பேசுறது, கனிவா பேசுறது, எரிச்சல் அடையாம இருக்கிறது, இது பல வழிகளை சொல்லலாம். பேச்சுல பல இருக்குல்ல, பல விதமான பேச்சு இருக்குது, நமக்கு தெரியும் எல்லாமே. அதுல நாம எப்பவுமே இந்த மென்மையை கடைபிடிக்கக்கூடிய பேச்சா பேசுனா நாம அவங்களை கண்ணியப்படுத்துன்னு அர்த்தம். அதே சமயத்துல அவங்கள்ட்ட காட்டு கத்துறது, கூச்சல் போடுறது, அதெல்லாம் வசனம் நல்லா சொல்றாரு. உங்கள்ட்ட கூச்சல் போடாதீங்கிறாரு. அது மாதிரி கூச்சல் போடுறது, சும்மா பேசுறது, ஒரு வேலையை சொன்னா செய்யாம இருக்கிறது, இதெல்லாம் அவங்களை அவமதிக்கிறதே தவிர கண்ணியம் கிடையாது. இப்ப கடவுள் கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம நடந்துகிட்டா கண்ணியமோ அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். அது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தா இருக்குது. அல்லாஹ்வை வழிபடுவதாகும். பெற்றோரை மதிப்பதுங்கிறதும்
பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது இது எல்லாமே ஒரு வழிபாட்டின் அங்கம் தானே தவிர அது தனி கிடையாது. ஏன்னா அது அல்லாவுடைய கட்டளையா இருக்குது. பெற்றோர் அவங்க சொல்லல இந்த கண்ணியப்படுத்து என்ன மரியாதை நடத்திக்க அவங்க சொல்லல. அவங்களே நீ செய்ய வேண்டும்னு அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. ஆனால் பெற்றோரை நீங்கள் பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு மனித படைப்பை நாம் ஏதினோம்ங்கிறது எல்லோருக்கும் உள்ள ஒரு கட்டளையா இருக்குது. அப்ப அதுல நாம என்ன பேரணும், அவங்களோட மரியாதை நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம பேச்சா இருந்தாலும் சரி, சொல்லா இருந்தாலும் சரி, செயலா இருந்தாலும் சரி, சைகையா இருந்தாலும் சரி, பாவனையா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே அவங்கள மதிக்கிற மாதிரி அந்த நடத்தை இருக்க வேண்டும். கண்ணியப்படுத்துற மாதிரி இருக்கணும். எந்த வகையிலுமே அவங்க மனசு கோணக்கூடாது, மனசு கஷ்டப்படக்கூடாது. இன்னும் இப்படி ஒரு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க கூடாது. அந்த மாதிரி இல்லாம நடக்கணும். இது அல்லாவுடைய கட்டளையா இருக்குது. நம்ம அவங்களும் செய்யக்கூடிய மரியாதை, அவங்களும் செய்யக்கூடிய நன்றி மட்டும் இல்லை இது. அந்த நன்றியை அல்லாஹ் செய்யும்படி இந்த வசனம் தூண்டுறார். ஏன்னா அவங்க நமக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு சுமந்து இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த வரிசையா அல்ல சொல்றாங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லாஹ். அப்போ கடிவா பேசுறது, குரலை உயர்த்தாம இருக்கிறது, எரிச்சல் அடையாம இருக்கிறது, இது மாதிரி ஒரு வசனம் கூட பாக்குறோம். 17:23 பாக்குறோம். பனி இஸ்ராயேல் அல்ல பெற்றோரை பத்தி சொல்லப்படும் போது உஃப் அப்படிங்கிற வார்த்தை வரும். உஃப்னா ஐயோ நம்ம சொல்றது தெரியுமா, நம்ம தமிழ்ல சொல்லும் போது ச்சே அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. சொன்ன உடனே அதை நம்ம பிடிக்காம எரிச்சலா ஐயோ அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூட நம்ம அங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு நல்லா சொல்றோம். அந்த அளவுக்கு அப்படிங்கிற ஒரு நம்ம எரிச்சல் அடிக்கக்கூடிய வார்த்தைய பெற்றோட்டம்னா என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா அதெல்லாம் தாண்டி நடக்குது இன்னைக்கு பேரண்ட்ஸ் மத்தியில. ரொம்ப நம்ம பாக்குறோம், எல்லா இடத்துலயும் பாக்குறோம் அந்த விஷயங்களை. ஆனா அப்பெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது நமக்கு சொல்லப்பட்ட கட்டளையா இருக்குது. நாம அதை பேணக்கூடிய மக்களா இருந்தா நாம பெற்றோர் நம்ம எப்படி பேணுறோமோ பிள்ளைங்க நம்ம அப்படி பேணக்கூடிய காலத்தில் நம்ம பார்க்க முடியும். அதனால பெற்றோர்கிட்ட நம்ம கனிவான பேச்சு, மதிப்பான அழைப்பு, அவங்கள்ட்ட பேசும்போதும் சரி, கூப்பிடும் போதும் சரி, அந்த அழைப்புல குரல்ல கூட நமக்கு இருக்கணும். முறையான அழைப்பு இருக்கணும். முறையான அழைப்பு எப்படி நினைக்க ஒரு விஷயம் கேட்கப்படுதுன்னா முறை சொல்லி பொருள் வாங்க சொல்றாங்க, நீ வாங்கிட்டு வந்தியாப்பா அப்படி கேட்கும் பொழுது ஆமான்னு சொல்லி அந்த முறையை சொல்றாங்க பாருங்க. இப்ப வாப்பான்னு சொல்லும்போது வாப்பா அந்த வார்த்தையை பயன்படுத்துறது அதிகம். பெற்றோரை தாயா இருந்தாலும் தாத்தா இருந்தாலும் கேட்கறாங்க சாப்பிட்டியாப்பான்னா சாப்பிட்டா வாப்பா, சாப்பிட்டா அத்தான்னா அத்தா, அப்பான்னா அப்பா. அந்த உறவு முறையை சொல்லிட்டே இருக்கணும் இந்த விஷயத்த. கணக்கு பார்த்தா ஆமாப்பா பாத்துட்டேன். இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லும் போது அவங்க மனம் என்ன செய்யும், நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் வாப்பா வாப்பான்னு போட்டு பேசும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறோம். இது மாதிரி நாம நம்முடைய பெற்றோருக்கு செய்யணும். அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்னவா இருக்குது, கண்ணியமா இருக்குது, மரியாதையா இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். மதிப்பா அவங்கள அழைக்கணும். மதிப்பா பேசணும், மரியாதை இல்லாம உரிமையெல்லாம் பேசுறாங்க. இப்போ அதாவது ரொம்ப இப்போ காலங்கள் போக போக கணவன் மணி அடிப்படையில கூட உரிமை ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் நமக்கு சகிக்க முடியல, கேட்க முடியல அந்த மாதிரி. ஆனா அது பெற்றோருக்கு நம்ம என்ன செய்யணும், முறையான ஒரு அழைப்பா அழைக்கணும், ஒரு அழைப்பா இருக்கணும். கண்ணியமா அவங்கள அது மாதிரி அந்த நம்ம தமிழ் அப்படி இல்ல, நம்ம பழகிருக்கோம்ல, உரிமை இருமைன்னு பன்மைன்னு பழகிருக்கிறோம். அதே என்ன பழகிருக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணாதான் அது சிறப்பு. அந்த அடிப்படையில் அவனுக்கு நம்ம என்ன செய்யணும், பேச்சிலும் சரி, மதிப்பு கொடுக்கலும் சரி, முறை சொல்லி அழைக்கிறதுலும் சரி, எல்லாத்திலும் என்னது அப்படி நடப்பதுதான் என்னது பெற்றோரை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயமா இருமே தெரியல. இதெல்லாம் அதுக்கு சம்பந்தங்கள் நினைச்சிடக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு அசைவும் செயலும் எது கண்ணியப்படுத்துமோ அதை நம்ம செய்யலாம். நம்ம என்ன செஞ்சு அவங்க எரிச்சல் போடுவாங்களோ அதை நம்ம செய்யக்கூடாது. ஒருத்தனை சந்தோஷப்படுத்துறதுக்கு எதையும் செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனா எதை செஞ்ச எரிச்சல் அடைவானோ அதை நம்ம செய்யக்கூடாது. சிம்பிளா ஒரே வரிதான். அந்த மாதிரி நடக்கணும். அந்த மாதிரி அவங்களுடைய வயது முதிர்ந்த காலத்துல நம்ம அவங்களுக்கு பணிவிடை செய்வது, நோய்வாய்ப்பட்ட மருத்துவத்துக்கு நம்ம அதை உதவி செய்வது, அவங்களோட சேர்ந்து இருப்பது. எப்படி அவங்க பராமரிச்சாங்க சின்ன பிள்ளைல, நம்ம கைகால உண்மையில வேலை செய்யாது, நம்மளுக்கு எல்லாம் சும்மா தான் கிடக்கும். ஆனா அவங்க தான் நம்மளை பராமரிச்சிருக்காங்க. நம்முடைய உணவு முதற்கொண்டு, நம்முடைய கழிவுகள் முதற்கொண்டு முகம் சுமிக்காம செஞ்சவங்க இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு நாளையிலேயே பல முறை அவங்க சிறுநீரும் மலமும் கழிக்கக்கூடிய குழந்தையா இருக்கும். அடிக்கடி அவங்களுக்கு இந்த துண்டு மாத்தோடைய வேலை இருக்கும். அதெல்லாம் நம்ம சளிப்படியாம அவங்க தியாகமா செஞ்சிருக்கிறாங்க. அதனால நமக்கு நினைவுபடுத்துற அந்த அடுத்த வருஷம் நினைவுபடுத்துறாரு. எப்படின்னா அவருடைய தாய் அவனை சுமந்தாள் அப்படி சொல்றாரு. தாய் சுமந்தாள், அவனே அவளை எல்லாம் பொதுவான வார்த்தைகள் தான். ஆனா இருந்தாலும் இப்படி இருந்தாலும் ஒரு குழந்தையை பெறும்போது எல்லாருமே சுமக்கிறோம், எல்லாரும் சுமக்கப்படுறோம். ஆம்பு கிடைச்சிடக்கூடாது. ஒரு தாய் அவனை சுமந்தான் போடுறது எல்லா மனித படைப்புக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. நம்ம மீன்ல அப்படி இருக்கிறத போட்டுக்க அவ்வளவுதான். சுமக்கிறதுங்கிறது லேசான விஷயம் கிடையாது. சுமை அப்படிங்கிறது இப்ப நம்ம இருக்கிறோம்னா ஒரு நம்ம கையில வெயிட் கொடுத்துருக்காங்க, 1 கிலோ வெயிட் வச்சுக்கிறோம், 1 கிலோவோ அல்லது அவங்க சுமந்துட்டே இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நமக்கு.
எப்படா கீழே வைக்க மாட்டோம்னு நினைப்போம். எவ்வளவு வெயிட், 1/2 கிலோ இருக்கட்டும், இல்ல 1 கிலோ 1/2 கிலோ இருக்கட்டும், அதுவே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு நார்மலான குழந்தை எத்தனை கேஜி முழுமை அடையும்னா 3 கிலோன்னு சொல்றோம் மெடிக்கல்ல. ஒரு குழந்தையுடைய முழு ஆரோக்கியம் எதுனா 3 கிலோ வளர்ச்சி அடைஞ்சா அது ஒரு ஆரோக்கியமான குழந்தைன்னு சொல்றோம். அது எப்போ தொடங்குது? குழந்தை கருவா இருந்து 3-4 மாசத்துக்கு மேலே தொடங்கிடுது. ஏன்னா அல்ல அங்க சொல்லும்போது இந்த வருஷம் 2 வருஷம் இந்த இடத்துல இருந்து 2 வருஷம் சொல்லுவாரு பால்குடி மறக்கிறத பத்தி. இன்னொரு வருஷத்துல 30 மாதம் சொல்லுவாரு. அது எப்படி வருது? 2.5 வருஷம் ஆயிடுது. அது சுமப்பதும் பால்குடி மறப்பு 2 வார்த்தை வரும். சில பேர் கேட்பாங்க, என்னப்பா நீ 2 வருஷம் குரான் இருக்குத, இன்னொன்று 30 மாசம் இருக்குது, 2 வருஷம் இருக்குத, நீ அதெல்லாம் முரண்பாடா பாக்கலையான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா வசனத்தை கவனிச்சா 2 வார்த்தை போட்டிருப்பாரு, அவனை சுமப்பதும் பால்குடி மறப்பதும் அப்படின்னு சொல்லி அந்த 30 மாதம் குறிப்பிடுவாரு. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இங்க 2 வருஷம் சொல்றாரு, அது பால்குடி மறக்கிறத பத்தி சொல்றாரு. அப்ப சுமை அப்படிங்கிறது தொடக்கத்துல அப்ப நம்ம 2.5 வருஷம் அப்படின்னு சொன்னாக்கா 2 வருஷம் பால்குடி மறக்கிறதுனா எக்ஸ்ட்ரா 6 மாசம். 9 மாசத்துக்கு ஒரு குழந்தை 266 நாள் நம்ம சொல்றோம். 9 மந்த்து கொஞ்சம் கம்மியா தான் வருது. ஏன்னா 9 மாசங்கிறது 270 நாள், அதுல 4 நாள் கம்மி தான் முழுமையான ஒரு குழந்தை வெளியேறுவதற்கு 266 நாள். அப்ப அந்த 9 மாசத்துல 3 மாசத்துக்கு பிறகுதான் அந்த வளர்ச்சி அடையுது. அது வரைக்கும் நமக்கு வயிற்றுல எந்த மாற்றம் தெரியாது, உடம்புல மாற்றம் தெரியும். வயிறு பெருசாகிறதெல்லாம் 5 மாசம் 6 மாசத்துல சைஸ் தெரியும். ஆனா ஒரு கனத்தை உணர்வதற்குள்ள மாசம் என்னன்னா அது 3 மாசத்துக்கு மேலதான். அப்ப அந்த கணத்தை பற்றி எல்லாம் தொடக்கத்தை சொல்றாரு. திரும்ப அந்த குழந்தை பெற வரைக்கும் 3 கிலோ எடை வரைக்கும் நமக்கு ஒரு 1/2 கிலோ தூக்கிட்டு தொடர்ந்து இருக்க முடியல. இப்ப உங்க தொடர்ச்சியா அந்த மாதிரியான 3 கிலோ வரைக்கும் தொடர்ந்து சுமக்குறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பார்க்கணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உடம்புல கழுத்துக்கு மேல தலை இருக்குது, இந்த தலையை வெட்டி எடை போட்டா ஒரு 8 கிலோ இருக்கும்னா 8 கிலோ நம்ம சுமக்குறோமா? நமக்கு தெரியுதா? உடம்புல சுமக்கல. இடுப்புக்கு மேல உடம்பு இருக்குது, இதை வெட்டி போட்டா 30 கிலோ இருக்கும். 65 வயசு ஆளுக்கு ஒரு 30 கிலோ இருக்குன்னு வச்சுக்கிறோம்னா 30 கிலோ நம்ம குறுக்கு மேல தூக்குறோமா? தூக்கல. ஆனா நம்ம ஒரு முதல்ல ஒரு அரிசி மூட்டையை தூக்கம் அந்த வெயிட் நமக்கு தெரியும். ஒரு 10 கிலோ தூக்கம் அந்த வெயிட் தெரியும். தோல்ல ஒரு 5 கிலோ தூக்கம் வெயிட் தெரியும். ஆனா அந்த தோலுக்கு மேல கழுத்து இருக்குது, வெயிட் தெரியாது. நம்ம புஜ்ஜத்துல நமக்கு கை இருக்குது, அதுல 4-5 கிலோ வெயிட் இருக்குது, நமக்கு எதாவது தெரியுதான்னா அது தெரியறது இல்லை. இப்படி நம்ம உடம்புல நம்ம 70 கிலோ 80 கிலோ 100 கிலோ இருந்தாலும் நம்ம வெயிட் நமக்கே தெரியாது. ஆனா அந்த ஒரு குழந்தை பாக்கியம் அடைஞ்சு விட்டால், அது கருத்தரித்து விட்டால், அந்த குழந்தை உருவாகி வளர்ச்சி அடைஞ்சு விட்டால் அது கணம் தெரியுங்கிறது அல்ல சொல்றார். ஏன்னா அவர் சுமந்தான்னு சொல்லிட்டு அந்த கணமானது கணத்துக்கு மேல் கணம் கூடிக்கொண்டேன்னு சொல்றாரு. அவள் சுமந்தால் மேலும் அந்த சுமை கணத்துடன் மேலும் கணம் கூடிக்கொண்டே சென்றதுங்கிற. அப்ப 3 மாசத்துல அந்த கரு அந்த பிண்டம் உருவாகும் போது லேசான வெயிட் இருக்கும். திரும்ப போய் 4 ஆவ என்ன செய்யாது, 3 கிலோ வெயிட் வர வரைக்கும் எடை கூடிட்டே இருக்குங்கிறாங்க. நமக்கு 1/2 கிலோ வெயிட்ட நம்பிக்கை வச்சுட்டு தொடர்ச்சியா 4 முழுக்க வைனா நம்ம கஷ்டமா இருக்கும். 1/2 கிலோவே இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு அது 600 மாறுது அப்படின்னா அது எவ்வளவு சிரமமா இருக்கும். நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதை 600ஆவது 700ஆவது 8 நாளுக்கு நாள் சும்மா குறைஞ்சா தானே சுகமா இருக்கும். ரொம்ப கூட்டிகிட்டே போனா எப்படி சுகமா கஷ்டம், எப்படி கஷ்டமா தானே இருக்கும் அது. அப்ப அந்த சுமை கூடிக்கொண்டே போகுதுன்னா அன்றாட சிரமம் தான் அது. அதை சுமந்து கொண்டே போகுது. இங்கே போகும்போது கைத்தை வச்சுக்கிட்டு தடுப்பு கொடுத்துட்டு யாரும் ஓடி வந்துடக்கூடாது, யாரும் மேல படக்கூடாது, நம்ம இறங்கி விழுந்துடக்கூடாது. அது அந்த சிசுவுக்கு கஷ்டமாயிடும். எவ்வளவு அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க, அந்த கவனம் எடுத்துக்கிறாங்க. தீவிர கவனம் சொல்றாங்க 2 வருஷத்துக்கு எல்லாம் சொல்லும்போது தீவிரமான கவனம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது. நம்ம யாரு என்ன ஜாடா எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க அந்த அவ்வளவு தீவிரம் எடுக்கிறாங்கன்னா அவ்வளவு தியாகப்படி இருக்கிறாங்க. அப்ப அவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி கண்ணியப்படுத்தணுங்கிறது தான் அந்த வசந்த முறையில சொல்றாரு. அவங்களை கண்ணியப்படுத்து, ஏன்னா உன்னை சுமந்தால் உன் சும்மா லேசான ஒரு சுமை இல்ல, இடத்துக்கு மேல கனம் கூடிக்கொண்டே சென்றது. செய்ய முடியுமா? அதை இந்த மாசம் நம்ம ஒரு இருக்கிறோம்னா டெய்லி 5 கிலோ 6 கிராம் 650 700 தூக்கிட்டே கூடி கூடி போன எவ்வளவு கஷ்டமா தெரியுமா நமக்கு. ஆனா அதை அவங்க செஞ்சாங்கன்னு சொல்றாரு. நாம அதை அறியல. நம்ம ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அது பெண்கிட்ட கேட்டா தெரியும். ஆமா அது சுமைதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் இந்த வாரத்துல நம்ம பண்ணோம். போன வாரம் பேசும்போது தெரியல, இந்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணி தான் அதை சொல்றாங்க. இந்த சுமை கூடிக்கொண்டே போனது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லும் போது அவருடைய தாய் அவனை சுமந்தால் மேலும் அந்த சுமை கனத்துடன் மேலும் கனம் கூடிக்கொண்டே சென்றது. இதுவரைக்கும் பால்குடி மறக்க செய்யப்படும் வரை அதற்கு 2 வருடங்கள் தீவிர கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. எது வரைக்கும் கவனம் எடுக்கிறான்னு சொன்னா அந்த 2 வருஷம் பால் குடிக்கிற வரைக்கும். பால்குடி மரத்தாட்டுறது 2 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். 2 வருஷத்துக்கு மேல கொடுக்கறது நமக்கு முறை கிடையாது, கொடுக்க கூடாது. அது தவறான ஒரு செயலுங்கிறது. அது நமக்கு ஒரு எது என்ன சொல்ல அது வரைக்கும் தான், அதை தாண்டா தவறு அப்படின்னு நமக்கு அறிஞ்சு வச்சிருக்கோம். அந்த அடிப்படையில அந்த 2 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தைய பிறந்து ஒண்ணுமே தெரியாத புள்ள
அது நடமாடாது, தவுந்து கிடக்கும், பெறணும். என்ன சொன்ன விஷயங்கள்லாம் அதை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டே இருக்கணும் ஒரு ஆளு. விட்டுட்டுலாம் போக முடியாது. தூங்கும்போது கூட அது தூங்குனா அந்த சில வேலை செய்யணும். அதுக்குள்ள அலுவலக சத்தம் கேட்டுச்சா ஓடி வந்து பார்ப்போம் நம்ம. ஆனா தொட்டில் இறங்குற குழந்தையா இருந்தா அதை இன்னும் தீவிரமா பார்ப்போம். ஏன்னா அந்த புள்ள வந்து முயற்சி பண்ணி காலை கீழே போட்டு தலையை வெளியே போடும், நட்டகுத்துல கீழே விடும், தலையில அடி போடும். இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய பார்வை எப்பவுமே அந்த தொட்டில் இருந்துகிட்டே இருக்கும். தூங்குற பிள்ளை மேல அந்த தூங்கத்தான செய்யும், சும்மா போட்டு போக முடியாது. அது எப்ப முழிக்கும், எப்ப என்ன செய்யும் நமக்கு தெரியாது. எப்ப முடிச்சுக்கிட்டே பாட்டு பேசிட்டு கிடக்கும், கையால் ஆடிட்டு கிடக்கும், சும்மாலே முடிச்சாமலே படுத்தாமலே கிடக்கும். எல்லா பிள்ளையும் உடனே அழுவாது. பலவிதமான நம்ம விஷயங்களை பார்க்கணும் அதுல. அப்ப அதுக்கு அவங்களுடைய தீவிர அந்த கவனம் 2 வருடங்களுக்கு இருக்குங்கிறாங்க. அப்ப எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க. நம்மளை சுமந்ததே ஒரு பெரிய சுமை. சுமந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் சுமை தான். அது வயிற்றுல உள்ள சுமந்தாங்க, இப்ப கையில சுமக்குறாங்க. எல்லாம் ஒரு சுமை தான். வயிற்றுல இருக்கும்போது ஒண்ணு, வெளியே வந்து அது திரும்ப வெயிட் கூட்டி 3 கிலோங்கிறது 2 வருஷம் வரைக்கும் 4 கிலோ 5 கிலோ மாறுது. ஒவ்வொரு சாப்பாடு உணவுகளை பொறுத்து பால் அந்த புயலுடைய வெயிட் மாறுது இல்லையா? அப்ப அதுக்கப்புறம் தூக்கிட்டே தான் அலைய வேண்டியிருக்குது. அதுல குடும்பத்தோட ஷேர் பண்ணுவோம். இருந்தாலும் அந்த தாய்க்கு கூடுதல் சிரமம். அந்த புள்ள தூங்கும்போது அவனும் தூங்கணும். என்ன மாதிரியான ஒரு தியாகம் அது! ஒரு புள்ளைய உண்டாகி பெற்று செல்லமா வளர்த்து அன்பை குலைத்து அறிவை கொடுத்து உயிருக்கு உயிராய் நேசித்து அழகு சிலையாய் தங்க பதுமையாய் இளமை கொட்டும் அரசனாகவோ அரசியாகவோ அவங்க வடித்து சமைக்கிற வரைக்கும் பல தீவிரமான கவனத்தை அவங்க எடுத்துக்கிறாங்கிறத நம்ம பாக்குறோம். அது அங்க அல்ல சொல்லிதான் என்ன சொல்றாரு, நீ கண்ணியப்படுத்துங்கிற தியாகத்துக்கு நீங்க கண்ணியப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கெல்லாம் அதை நம்ம சரி அதை பத்தி அடுத்த வாரம் பேசுவோம். என்ன சொல்றாங்கிறத மட்டும் நம்ம கேட்போம். அடுத்து பால் குடிக்க மறந்து 2 வருஷம் கூட தெரியுது. அது வரைக்கும் தீவிரமா கவனம் எடுக்கிறாங்க சட்டத்தையும் நம்ம அதை பார்க்கிறோம். நீங்கள் எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றியுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்துல எனக்கு சேர்த்தே சொல்றாரு. பல விஷயம் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சமமா எதுவுமே கிடையாது அப்படின்னு. அல்லாவுக்கு நன்றி செலுத்தும்படியும் பெற்றோருக்கும் சேர்த்தே சொல்றாரு. அதான் முதல்ல உங்களுக்கு சொல்ல இந்த வசனத்துக்கு அடுத்து வர லுக்மான் வந்து உபதேசிக்கிற போலி வழிபாடு செய்யக்கூடாதுலையும் அது ஒரு மாபெரும் அநீதின்னு சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் பெற்றோரை பத்தி இங்க வருது. அடுத்தபடியா வர்றதுனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றாரு, நன்றியை எனக்கும் பெற்றோருக்கும் சேர்த்தே சொல்றாரு. அப்ப அல்லாவுக்கும் பெற்றோருக்கும் சேர்த்து நன்றி செய்வது அது எப்படி சமம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை இருக்கு. அதானுக்கு அல்லாஹ் சொன்னார்ல, நீங்க கீழ்படி இதை செய்யி அப்படின்னு சொன்னார். செரமணி சொன்னாரு. நான் இவங்க செரமணிய மாட்டேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அல்லாஹ் செரமணி கரெக்ட், இவங்க செரமணி தப்புன்னு அவன் முடிவு எடுக்கிறான். ஆனா அது விஷயம் இல்லை. யார் சொல்றாங்கிறத பார்க்கணுங்க. யாருக்கு செரமணிங்கிறது விஷயம் கிடையாது. அதை யார் சொல்றான்னு பார்க்கணும். அல்லாஹ் சொல்றாருன்னா அதை செஞ்சுட்டு போயிடணும். அவ்வளவுதான். நான் உனக்கு மட்டும் தான் செய்வேன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. அப்படிதான் சாத்தா நடந்து கொண்டான். அதனால இங்க அல்லாஹ் எனக்கும் பெற்றோருக்கும் நன்றியை சேர்த்தே சொல்றாருங்க. இது நீங்கள் எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றிகளா இருக்க வேண்டும் அப்படிங்கிற. அப்ப பெற்றோருக்கு நன்றி செலுத்துவதுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையா இருக்குதுங்க, சட்டமா இருக்குது. நமக்கு அதை செஞ்சா அது ஒரு இபாதத். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் இபாதத் தான், பெற்றோர் நன்றி செலுத்தும் இபாதத் தான். அவங்களுக்கு 2 வருஷம் ஒன்னா தான் வந்தாங்க, எனக்கும் பெற்றோருக்கும் சொல்றேன். ஆக நம்ம பெற்றோர் நம்ம பேண்டுறதுலையோ அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுலையோ மரியாதையா நடக்கிறதுலையோ கடிவான பேச்சிலையோ நமக்கு அங்க நமக்கு நிறைய கிரெடிட் இருக்குது, இபாதத் இருக்குது, வழிபாடு இருக்குது. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுமே தவிர நம்ம வெறும் அவங்களுடைய தியாகத்துக்கு நன்றி செலுத்துறது மட்டும் இல்லை, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா இருக்குது அப்படிங்கிறத நாம நினைச்சு பார்க்கணும். இந்த மாதிரி செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது இறுதி விதி என் வசமே உள்ளது முடிக்கிறார். அதான் முக்கியமான விஷயமா இருக்குது. அதான் நமக்கு சக்தி இருக்குது, நமக்கு பவர் இருக்குது, நம்ம யாருமே கேட்க முடியாது, தாண்டி இருக்கணும்ல, நடக்கிறாங்கல்ல. ஒருத்தரை கேட்க முடியாதுன்னா அங்க அக்கிரமம் அராஜகம் தனிஞ்ச அதிகமா இருக்கும். கேட்கறது ஆள் இருந்தா கொஞ்சம் கொட்டம் அடங்கி இருக்கும். பாக்குறோம் அதை. ஒரு வலிமையான ஆள்கிட்ட வந்து ஒரு நலிந்த ஆள் சண்டைப்பட மாட்டான். ஆனா நலிந்த ஆள் இருக்கும்போது வலிமையான சண்டைப்படி ரெடியா இருப்பான். ஏன்னா இப்போ பாக்குறான், அவரு உடம்புல பாடியிலே பாக்குறோம். அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அந்த வாகனங்கள்ல முட்டிட்டு போயிட்டு சண்டை போட்டுருப்பாங்க பாரு. யாரும் பார்த்தா தப்பு பண்ணியிருப்பான், அவன் வலிமையா இருப்பான், அவன் ஏறி பேசுவான். அதெல்லாம் பாக்குறோம். அது மாதிரி பெற்றோர்கள் நம்ம வயதான காலத்துல அவங்க வந்து பலகீனம் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுடைய கட்டளை நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது நம்மளால. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஏன் நடக்கக்கூடாதுன்னா ஒரு இறுதி விதி எடுத்து இருக்குங்கல்ல, அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தியாக்கும் விதி ஏங்கிட்ட இருக்குது. அங்க எல்லாம் எச்சரிக்கிறார் இந்த இடத்துல. நீங்கள் எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுடைய பெற்றோர் நன்றி இருக்க வேண்டும்,
இறுதி விதி என் வசமே உள்ளது அப்படின்னு. அவங்க ரொம்ப பலகீனமா இருப்பாங்க. எதுவுமே அதாவது அவங்கள கட்டையில போட்டாலும் சரி, நம்ம செய்யாம இருக்கிறது, அவங்களை எதிர்த்து பேசுறது, அவங்கள ஒரு அலட்சியமா நினைக்கிறது, இவங்களை செய்யலாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நடக்கிறதெல்லாம் நடந்தோம்னா நம்ம விதி மோசமாயிடும்ங்கிறத நல்ல எச்சரிக்கிறார். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே கடவுளுக்காக தான். ஏன்னா இங்க நம்ம தப்பு பண்ணிட்டு போயிடலாம், ஆனா இறுதியில் நம்ம விதி கடவுள் இருக்குதுங்கிறத எச்சரிக்கையா சொல்றார். அது நினைவு வச்சுக்கிறீங்க அப்படின்னு வசனத்தை கடைசியில முடிக்கிறார். இன்றையா இருக்கணும், அப்படி இல்லாம இருந்தேன்னு சொன்னா ஒரு விதி என்ன விஷயமே விடுங்க, அங்க பிடிப்பேங்கிறார். அப்போ எங்கேயுமே நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, கடவுளுக்கு பரண்டதை தவிர வேற வழி கிடையாது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வசனம் விளக்குது. அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யணும், பெற்றோரை பேணக்கூடியவங்களா இருக்கணும், கண்ணியப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும், மதிப்பளிக்கணும். எந்த சமயத்திலும் அவங்க நம்மளை இன்னும் இப்படி பண்றானு நினைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நடக்க கூடாதுங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா நமக்காக அவங்க நிறைய தியாகம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நினைவுபடுத்துறாரு. தியாகத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். நம்ம அப்படி செய்யும் பொழுதுதான் நம்ம பிள்ளைங்க நமக்கு செய்யறது நம்ம பார்க்க முடியும். நாமளும் இன்னைக்கு ஒரு பெற்றோரா மாறணும். அது அதோடு முடியல, பிள்ளையா இருக்க போறான் பெற்றோர் அப்படி இல்லை, அந்த பிள்ளைகள் திரும்ப பெற்றோரா மாற போறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்ததி ஏற்படும். இவங்க வாழ்க்கையில ஒழுங்கா நடந்தாங்கன்னா அந்த ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கும். நாம கண்ணியப்படுத்தோம், நம்ம பிள்ளைங்க நம்மளை கண்ணியப்படுத்தும். நம்ம அதை பாக்குறோம். எப்பவுமே நல்லது நம்ம செஞ்சா நல்லதுக்கு நல்லது தவிர கூலி உண்டான்னு கேட்கறாருல, அவன் அர்த்தம் என்ன? அப்போ நன்மை தவிர வேறு கூலி உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி நன்மை செஞ்சா 100% ஒரு நன்மை கிடைக்குங்கிறது தான் குரானுடைய வார்த்தையா இருக்கு. அல்லாவுடைய வார்த்தை எதுவுமே மிஸ்ஸிங் கிடையாது, அப்பா இருக்காது, கிராக்கா இருக்காது, பொய்யா இருக்காது. எல்லாமே ஒரு சத்தியத்தால் அது நிரப்பப்பட்ட வார்த்தையா இருக்குது, பூர்ணப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தை சொல்லுது நன்மைக்கு நன்மை தவிர கூடி உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அதனால நன்மை நமக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் கிடைக்கும். பெற்றோரை சரியான ஒரு முறையில இருக்கணும், அணுகணும் அப்படின்னு நமக்கு வசதியில பாக்குறோம். தொடர்ச்சியா அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் எல்லாம் சொல்றாரு. என்னுடன் ஏதேனும் போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்ள அவர்கள் உண்மை நிர்பந்திக்க முயற்சித்தால் அப்படிங்கிறார். அதாவது பெற்றோர் சொல்ல கேட்கணும், எல்லாமே அவங்களுடைய ஆர்டர் படித்தான். அல்லாஹ் சொன்னபடி அவங்க சொன்னாங்கன்னு அதை நம்ம கேட்கணும். அல்லாவுக்கு மாறு செய்யுமாறு இந்த மாதிரி போலி தெய்வங்களை நிர்பந்தித்தால் அவருக்கு கீழ்ப்படியாது அப்படி சொல்றார். இந்த விஷயத்துல மட்டும் என்ன செய்யக்கூடாது, நம்ம கீழ்ப்படியக்கூடாது. பெற்றோர் கீழ்ப்படியக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே விஷயம் மட்டும்தான், அல்லாவுக்கு இணை கற்பித்தல். அல்லாவுக்கு போலி தெய்வங்களை அமைத்துக் கொள்ள நம்ம நிர்பந்தித்தால் அதுக்கு கீழ்ப்படியக்கூடாதுங்கிற கட்டளை தெளிவா இருக்கு. அதுல மட்டும்தான் நம்ம மாறுபடணும். ஆனா அவங்க போலி வழிபாடு செய்யக்கூட இருந்தாங்கன்னு சொன்னா அந்த காரணத்தை வச்சுதான் இருக்கக்கூடாது. நான் கண்டிப்படுத்த மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா பேச மாட்டேன், சண்டை போடுவேன், உனக்கு விடுவளிக்க மாட்டேன், மருத்துவம் பார்க்க மாட்டேன், நீ கெட்டு போ, எப்ப செய்யக்கூடாது. அவங்க இடைவெளி வழிபாடு இருந்தாலும் சரி, கடவுளே மறுத்தாலும் சரி, அது அவங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது. ஆனா நமக்கு அல்ல என்ன கட்டளை இடுறான்னா, அவங்க என்ன மாதிரியான ஒரு கொள்கை இருந்தாலும் சரி, நமக்கு தியாகம் செஞ்ச உண்மை தானே, நம்ம சுமந்தது உண்மை, நம்மளை பெற்றது உண்மை. அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும், நன்றி செய்யணுங்கிறது அல்ல சொல்றாருன்னா நம்ம அதை செய்யணுமே தவிர இதற்கு காரணம் கட்டி செலவு வச்சிருப்பாங்க. என் கொள்கையில இல்ல, அதான் நான் அவங்களை கவனிக்கல, இது ஏற்புடையதே கிடையாது. அல்ல எதை வேண்டாம்னு சொல்றாரோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணுமே தவிர நாமளா தீர்மானிக்க கூடாது. அல்லாவுக்கு விருப்பம் மட்டும் அவங்க செய்யல, நானும் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்ல அது அவங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது. அதனால அந்த விஷயத்தில் கீழ்ப்படியாதீங்க, ஆனால் தொடர்ந்து அவர்களை இவ்வுலகில் நல்ல முறையில் நடத்துகிறார் தேர்தல் சொல்றாரு பசனும். அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் இணை வழிபாடு இருந்து ஒன்னே நிர்பந்தித்தாலும் நீ அதை கேட்காத, அதே சமயத்துல அவங்கள நல்ல முறையில் நடத்து. ஏன்னா அவங்கள நல்ல முறையில் நடத்து. நமக்கு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த விஷயம் நல்ல முறை நடத்தணும். அவங்களுடைய பாதையை மட்டும் நீர் பின்பற்ற வேண்டும். நீர் எதை பின்பற்றணும்னா பரமந்தருடைய பாதையை பின்பற்ற வேண்டும். அந்த பாதையில் இது இல்லைன்னு சொல்றார். பெற்றோர் ஒழுங்கா நடத்துறதுதான் பரமந்தருடைய பாதை. நம்மளா மனித வெறுப்பு காட்டம் தெரியுமா, சரவந்தருடைய பாதை இல்லைன்னு சொல்றார். இந்த வசனத்தில் என்னை சரவந்தருடைய பாதையை மட்டும் நீர் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நம்ம பின்பற்றக்கூடிய வார்த்தை கூட நிறைய அத்தி உள்ளான்னு வாசப்போம், அத்தி உள்ளா ரசூலும் பார்க்கணும். இந்த அத்தி அப்படிங்கிற வாசகத்தை பின்பற்றக்கூடிய வாசகமாக நமக்கு சொல்லப்படுது. அதுல முழுக்க முழுக்க அவங்க சொல்லக்கூடியது தூதரை பின்பற்றக்கூடிய வாசம் சேர்த்து வருது இந்த இடத்துல.
தூதரை பின்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டு தனி ஒரு வாழ்க்கையை பின்பற்ற சொல்லி சொல்றாங்க. தூதரை பின்பற்ற வேண்டும், அது உண்மை. அல்லாஹ்வுடைய வார்த்தையாக எதை அவர் சொன்னாரோ அதை பின்பற்றுவதுதான் தூதரை பின்பற்றுவது. எக்ஸ்ட்ரா இங்க என்ன சொல்றாங்க, கூடுதல் வார்த்தைகளை பாக்குறோம். பரநடந்தோடைய பாதையும் நல்லா சொல்றாங்க, அதையும் பின்பற்ற வேண்டும் சொல்றாங்க. அப்ப பாதையிலேயே பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு பார்ப்போம். அப்ப சரணனுடைய பாதை எதுவா இருக்கும்னா கடவுளை பின்பற்றக்கூடிய பாதையா இருக்கும். அந்த பாதையை பின்பற்றாலும் அது கடவுளை பாதை தான். தூதருடைய பாதையை பின்பற்றுவதும் கடவுளுடைய பாதையை பின்பற்றுவதும் சரணனுடைய பாதையை பின்பற்றுவதும் எல்லாம் சமமா சொல்லப்படுங்க. எல்லாம் வெவ்வேறு கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு அடிப்படையா அல்லாஹ் இருக்கிறார். அப்போ என்னை சரணனுடைய பாதையை மட்டும் நீர் பின்பற்ற வேண்டும், இறுதியாக நீங்கள் அனைவரும் என்னிடம் திரும்புவீர்கள். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நமக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, மறுமை இருக்குது, வாழ்க்கை இருக்குது, விசாரணை இருக்குது. அதை நம்ம அல்லாஹ்ட்ட திரும்ப போறோம் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கிறீங்க. பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன்கிறார். நாம செஞ்ச ஒவ்வொன்றையும் சொல்ற, நமக்கெல்லாம் ஒவ்வொன்றும் தெரியாது. நிறைய நம்ம கடந்திருக்கிறோம், குறிப்பு கிடையாது. எதையும் சொல்ல ஞாபகம் வரும், நீ இந்த தப்ப பண்ணினியா அப்படின்னு ஞாபகப்படுத்தி கேட்டா ஒரு 50 வருஷத்துக்கு மேலே சொன்னது கூட இந்த சொல்லி காட்டினா கொஞ்சம் பார்க்கலாம், ஞாபகம் பண்ணி பார்த்து ஆமான்னு சொல்லுவோம். அப்படியே தோணுமே தவிர செஞ்ச ஒவ்வொன்றையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாருன்னா, அவரு நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் அல்லாஹ் நம்மகிட்ட இதை விசாரிப்பாரு, கேட்பாரு, அறிவிப்பாருங்கிற ஒரு உணர்வோட நம்ம செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். எந்த செய்ய இருந்தாலும் சரி, நின்னாலும் சரி, பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, நம்ம மனசுல வரக்கூடிய அகந்தியா இருந்தாலும் சரி, பெருமையா இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வையில கோளாறு இருந்தாலும் சரி, எல்லாமே விசாரிக்க உட்பட்டது. தனியா தான் உட்காந்துருக்கோம், எவனுமே பார்க்கல, எவனையாவது திட்டிட்டு இருக்கோம், அதுவும் கணக்கில கொள்ளப்படும். திட்டுறோமோ வேற என்ன, நல்ல வார்த்தை இல்லாம தீய வார்த்தையை நம்ம பேசிட்டு இருக்கோம், அதுவும் கணக்கில கொள்ளப்படுது. எதுவுமே எழுதப்படாமல் இல்லை. வெளியே பேசினா மட்டும்தான், பப்ளிக் மட்டும்தான் இல்ல, மனசுக்குள்ள ஆள் மனுஷன் என்ன தீய நினைச்சாலும் அதுவும் பதிவில் இருக்கும். அதை பத்தி என்ன செய்வார் அல்லாஹ் விசாரிப்பேன். நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும், நம்ம தான் செய்யற மனசுக்குள்ள செய்த ஒவ்வொன்றை பற்றியும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த 2 வசனங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள். குறிப்பா ஷார்ட்டா சொல்றாருன்னா, பெற்றோரை கண்ணியப்படுத்துறதுங்க சொல்ல, கண்ணியப்படுத்துங்க அப்படிங்கிற. கண்ணியப்படுத்துற என்ன, இந்த மாதிரியான காரியங்கள், நல்ல காரியம், அவங்களுக்காக நாம செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் அவங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. அதை செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். ஆனா இன்றைய நவீன காலத்துல நம்ம பாக்குறோம், அதெல்லாம் ரொம்ப ஏற்கமாறா இருக்குது. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் நம்பிக்கை உள்ளதற்கு இல்லாம மக்களா இருக்காங்க. இன்னொரு அந்த பாரம்பரியமா வந்திருக்காங்களே தவிர அவங்க இந்த மார்க்கத்தை அறியல, அந்த வார்த்தைகளை தெரியல, அவனுடைய அச்சம் இல்ல, அல்லாஹ்வுடைய தன்மையில் தெரியல, பயம் இல்ல, விதியை பத்தி நம்பிக்கை இல்ல, எதுவுமே இல்ல. அதனாலதான் எல்லாம் ஏனதான் நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி நடக்காம நாம குர்ஆனை படிக்கக்கூடியவங்க, குர்ஆனுடைய மாணவரா இருக்கிறோம், குர்ஆன் கட்டளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு திரும்பவும் நமக்கு சொல்லப்படும் போது கொஞ்சம் அதை ஆள் மனசை இருத்திக் கொள்ளக்கூடியங்களா, நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை படிப்படியா எடுத்துக்கொண்டு நாம அதை பின்பற்றக்கூடிய மக்களா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உரையை நான் நிறைவு செய்வோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பெற்றோர்கள்லாம் உங்க கருத்தை சொல்லுங்க, இல்ல பிள்ளைகளாவது கருத்து சொல்லுங்க. அலைக்கும். நானும் சொல்ல வந்தேன். அதாவது நாங்களா, அதாவது பெண்களை பத்தி பேசுறதை விட ரிஃபாய் பாய் பெண்களுடைய அந்த சூழ்நிலை, அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கேட்டுட்டு. ஒரு அனுபவிக்கிற ஒருத்தர் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி குர்ஆன் சொல்லித்தர விஷயங்களை நம்ம சின்னதா இருக்கும் போது, அதாவது ஒரு செடி மாதிரி அது உரம் போட்டு அதை பிள்ளைங்களுக்கு அதை எல்லா விஷயங்களையும் நம்ம அழகா அதை கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கோவம் வருது, டென்ஷன் வருது, எல்லாமே அவங்களுக்கு வருது. பட் அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல சைட்ல பேரலா இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். நம்மளுடைய பேரண்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு நம்ம சொல்லும் போது அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் எங்க அம்மா அத்தா கிட்ட நான் எரிஞ்சு விழுந்துட்டு நீ ஒழுங்காயிரு அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க எடுத்துக்கிற மாட்டாங்க. ஸோ நம்மளையும் அந்த விஷயம் கரெக்ட் பண்ணுது. பிள்ளைங்க வளர்ந்து நம்மளுக்கு அதை ரிப்ளை பண்ணும் போது அது ஒரு பூத்து குலுங்கி அது ஒரு காய்ச்சி நிக்கிற ஒரு மரம் மாதிரி எப்படி பார்க்க செழிப்பா இருக்கும், அந்த மாதிரி பிள்ளைங்க நம்மளை திரும்பி அந்த வயசுல நம்மளுக்கு வயசாயிடுது. இப்போ ஏதாவது சொன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். ஆனா அந்த வயசுல அவங்க நம்மளுக்கு நல்லா ரிப்ளை பண்ணும் போது
அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் நம்மளுக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு பேரண்டா நம்ம வந்து சின்னதுல இருந்தே மரியாதையா பேச சொல்லி கண்ணியமா நம்மளை நடத்த சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெசனா ஒரு உபதேசமா நான் வந்து பாக்குறேன். அதை நீங்க அனுபவிச்சு பாருங்க. அதோடைய இது வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ரிஃபாய் பாய் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நல்ல ஒரு நினைவூட்டலாவும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வேற யாரு வந்து சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயம் சொல்றேன். அந்த பெண்கள் எப்படி அவங்க வயிற்று சுமப்பாங்க, எப்படி கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பிராக்டிக்கலா அது சொல்லும் போது ரொம்ப ஆழமா புரிஞ்சிச்சு. அது வந்து அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடும் போது ஒரு உறவு முறை சொல்லி கூப்பிடும் போது அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல நினைவுகள் பாரு. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர் ஒரு பிரார்த்தனை பண்ணி முடிச்சிருங்க. ஓகே பாய். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, கருணையாளரே, கிருபையாளரே, எல்லாம் வல்ல எங்கள் அல்லாஹுவே, பிரபஞ்சத்தின் இரட்சகரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவரே, தயவு கூர்ந்து எங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களிடம் இருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. நீரே செவியேற்பவராக எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, துதிப்பிற்குரியவரே, நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே சர்வமும் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். எங்கள் இரட்சகரே, உமக்கு சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களான ஒரு சமூகத்தை இருக்கச் செய்வீராக. எங்களுடைய மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவராக மிக்க கருணையாளராக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, இவ்வுலகில் நன்மையையும் மறு உலகில் நன்மையும் தருவீராக. எங்கள் இரட்சகரே, நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. எங்கள் பாதங்களை பலப்படுத்துவீராக. நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவளித்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். எங்கள் இரட்சகரே, பிழை பொறுக்க தேடுகின்றோம், இறைஞ்சி பிரார்த்திக்கின்றோம். எங்கள் இரட்சகரே, எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூர்ணப்படுத்துவீராக. எங்கள் பிழைகளை பொறுப்பீராக. எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன் சென்றோர் உம்மை நிந்தனை செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவங்கள் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானருமாக இருக்கின்றீர். நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவு அளித்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, நீரே எங்களுக்கு போதுமானவர். நீரே மிகச்சிறந்த பாதுகாவலராக இருக்கின்றீர். ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் ஹைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.